அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று, உக்ரைனுடைய தலைநகர் கியூ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல், பெரிய ஒரு தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது. இனியும் நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் இழப்பது ஏராளம் அப்படின்னு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஏன் ரஷ்யா திடீர்னு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்? ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, கொஞ்சம் கேப் இருந்தது. பட் மறுபடியும் ஒரு கியூவை மட்டுமே குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்கள என்று இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். மற்றொரு விவகாரம், நேற்று ஈரான் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இங்கே வார், அமெரிக்கா என்கிட்ட நீ பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. அங்கே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துனாங்கன்னா என் பக்கம் கூட திரும்பி, அந்த ஏரியா பக்கம் கூட திரும்பிடாத அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக சொன்னதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனே ட்ரம்ப் நெதன்யாஹூ அவர்கிட்ட பேசினாராம், தாக்கல் நிறுத்த சொன்னாராம். நிறுத்துங்கள் அப்படின்னு இன்னும் இந்த ஆக்சியஸ் போன்ற பத்திரிகைலாம் பயங்கரமாக எழுதியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மிக ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு, கேரளாவை உலுக்கிய ஒரு சம்பவம். திருவனந்தபுரத்தில் நெடுமங்காட்டில் ஒரு 1.5 வயசு குழந்தை, தாயோட பேர் அகிலா, அவனுடைய இன்னொரு ஸ்டெப் ஃபாதர், அதாவது கள்ளக்காதல்னு சொல்லுவாங்க தமிழில், அவரோட பேர் அஸ்கர். சரி, திடீர்னு குழந்தைக்கு தொண்டையில் ஏதோ மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மருத்துவமனையில் காட்டியிருக்காங்க. மருத்துவமனையில் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் மருத்துவர்களுக்கு ஒரே சந்தேகம், இப்படி தொண்டையில் மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. காவல்துறை விசாரணை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பிரேத பரிசோதனை மேற்கொள்கிறாங்க. அப்படி பிரேத பரிசோதனை மேற்கொள்றதுல அந்த குழந்தை தலையில் பலத்த காயம் அடிபட்டிருக்கிறது. உடம்பில் 52 இடங்களில் தீ காயங்கள் இருக்கிறது. சொல்லணும்னா துயரங்களையும் அந்த 1.5 வயது குழந்தை அனுபவித்திருக்கிறது அப்படின்ற ஒரு பகீர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தாய் அகிலாவும் அந்த ஸ்டெப் ஃபாதர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் அக்சர் கள்ளக்காதலும் அவர் தூக்கி கைது பண்ணிட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, 2024 அகிலா அவங்களோட கணவர் இறந்து போனதுனால பக்கத்து வீட்டில் இருந்த அஸ்கருக்கு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த குழந்தை இடையூறாக இருந்திருக்குன்ற அடிப்படையில் இந்த குழந்தையை கொண்டிருக்காங்கன்ற மாதிரி கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு விஷயத்தில், அந்த குழந்தை ஏற்கனவே 2 கைகளும் ஃபுல்லாக கட்டு போட்டு ஒரு மாதிரி அழுத நிலையில் ஒரு வீலாக போயிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்பு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் அந்த அம்மா இந்த குழந்தை சைக்கிள்லேருந்து விழுந்து தான் அடிபட்டுச்சுன்ற மாதிரி சொன்னோன்னே அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. ஸோ உங்களுடைய டேஸுக்கெல்லாம் குழந்தைகள் இடையூறாக இருக்குன்றதுக்காக என்ன ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயலை செய்கிறாங்க. இது இன்றைக்கி மட்டுமே 2 இன்சிடெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் இதே போல் டெல்லியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு, ஆனால் வெளியிட விரும்பல, ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த குழந்தைய பொம்மையை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கான். அப்புறம் அந்த குழந்தை இறந்து போச்சு. அவங்க இதே சேம் ரீசன் தான். அந்த குழந்தையால் அவங்க மறுபடியும் அந்த திருமணம் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்ற அடிப்படையில் அவனையும் கைது பண்ணியிருக்காங்க. மேபி அவனை காலில் சுட்டு பிடிச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. தகவல் நான் சரி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி ஒரே நாளில் 2 இன்சிடென்ட், மிக ஒரு துயரமான இன்சிடென்ட் நடந்திருக்கிறது இங்கே இந்தியாவில். சரி, இப்போ நம்ம அங்கே போயிடலாம். இந்த பேச்சுவார்த்தை சற்று வள கொலன்னு இழுக்கிறதுனால, திடீர்னு நேற்று நிறுத்தினதுனால என்ன ஆச்சுன்னா, முதல்ல நம்ம இந்தியாவுக்கு நேரடி பாதிப்பு. இந்தியாவுடைய டாலர் மதிப்பு நேற்று ஏதோ 94 ரூபாய் 94 காசுல இருந்தது, மறுபடியும் 95-20 காசு ஒரே அடியாக ஃபுல்லாக இருந்துருச்சு. ஃபுல்லாக உயர ஆரம்பிச்சது. நம்ம பாஷையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பங்கு சந்தைகளும் வரலாறு காரண கடி. அது இல்லாமல் ரஷ்யாவை என்ன பண்ணிட்டாங்க, ஏவியேஷன் ஃபியூவல் ஏற்றுமதி தடை விதிச்சிட்டாங்க. நவம்பர் 30 வரைக்கும் இனி ஏவியேஷன் ஃபியூவல் கிடையாதுன்னு இருக்காங்க. அதனால் இனி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. சரி, இப்போ நம்ம முக்கிய விவகாரத்துக்கு போகிறோம். நேற்று ஈரான் ஒரு வார்த்தை, அங்கே தாக்கல் நிறுத்துங்களே, அப்போ தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணாராம், இது குறிப்பு என்ன நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு நியூஸை வெளியிட்டது யார் அப்படின்னா ஆக்சியோஸ் பத்திரிகை. இந்த ஆக்சியோஸ் பத்திரிகையினுடைய இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லிடுறேன். இவங்க தான் செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் போயிட்டு கையெழுத்து போட போகிறாரு, இந்த உலகம் அமைதி பிறக்கிறது, இதோ தயாராகிவிட்டது அப்படின்னு சாத்தியம் பண்ணி சொன்னாங்க. இதே பத்திரிகைகள் தான்
அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இதே ஆக்சியோஸ் பத்திரிகை தான் இதற்கு முன்பு வந்து ஈரான் அணு ஆயுதம் வச்சுக்க அமெரிக்கா கிட்டத்தட்ட விரும்பிட்டாங்கன்னு அன்னைக்கு அதே கதையை விட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கதைலாம் இல்லை. ஏன்னா சொல்றேன்னா, இந்த ஆக்சியோஸ் பத்திரிகையினுடைய நியூஸை எடுத்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளும் வந்து இன்னைக்கு பிரசரிச்சிருக்கிறாங்க. எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா சம்பவம், இப்படி ஒரு பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும். அது என்ன சம்பவம் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபோனை பண்ணாராம் மனுஷன். ஃபோனை பண்ணிட்டு, என்ன பெய்ரூட் மீது யாரை கேட்டு நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க, உங்களை வந்து ஐசோலேட் பண்ணிடுவேன் இம்மீடியட்டாக, உங்களை வந்து நாங்களும் கைவிட்டோம் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டுருவீங்க, யூ ஃபக்கிங் கிரேசி அப்படின்லாம் வந்து திட்டாராம். ஒரு மாதிரி திட்டிட்டு, நான் தான் உங்களை என்னால் வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன், தொடர்ந்து அதை வந்து நீங்கள் நல்ல பேர் வாங்க வச்சுக்கோங்க, ஸோ பெய்ரூட் மீது தாக்கல் நடத்துறத உடனடியாக நிறுத்துங்க, இல்லைன்னா விளைவுகள் வந்து கடுமையாக சந்திக்க நேரிடும், நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி திட்டிட்டு அப்படி இன்னொரு ஃபோன் வந்து, ஹலோ யாருப்பா, ஹெஸ்புல்லா தலைவர் பேசுறியாப்பா, ஆமாப்பா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே அவர், இனிமேட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு பேசினாரோ. அவரும் சரி தலைவரே, உடனே நீங்கள் சொல்லிட்டா சரி, இதுக்கப்புறம் நாங்கள் தாக்கல் நடத்துறதில்ல அப்படின்னு ஹெஸ்புல்லா தரப்புல சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஹெஸ்புல்லா தலைவர் யார், அவர் எங்கே இருக்கிறாரு, திடீர்னு எப்படி ஒரு தொடர்பு கொண்டாரு, அவரை தேடி தானே இஸ்ரேல் இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆக்சியோஸ் பத்திரிகைகள் இருக்காது. ஒன்று நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் நெதன்யாகுவோட விவகாரத்தை நீங்கள் எல்லா பத்திரிகைகளுமே பார்த்துருப்பீங்க. எல்லா பத்திரிகைகளுமே வந்து போட்டிருந்தாங்க. அல் ஜஸீரா, அப்புறம் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், நிறைய பத்திரிகைகள் வந்து நான் பார்த்தேன் நான். ஆனால் எனக்குள்ள அந்த கேள்வி என்னென்னா, அந்த மறுவைத்த நபர்கள் சொன்ன செய்தி உண்மைதானா? ஒரு பிரதமர் அலுவலகமும் மற்றொரு அதிபர் அலுவலகமும் பேசுகிறாங்க அப்படின்னா அது மேக்சிமம் க்ளோஸ்டு டோராக இருக்கும். அவங்க என்ன பேசினாங்கன்றதை வந்து செய்தி குறிப்பில் வெளியிடுறது தான். மற்றபடி அங்கே யாரும் ஒட்டெல்லாம் கேட்க முடியாது. எதுவும் இப்போ நம்ம லோக்கலில் நம்ம ஃபோன் பேசினா, ஒரு ஃபோன் பேசுறதுக்கு முன்பே நம்ம இப்போ எல்லாம் சுற்றி ஒட்டுக்கிட்டா, தலைவர் அதுக்கல தலைவர் இதுக்கல அப்படிலாம் அங்கே கேட்க முடியாது. எல்லாமே எப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராத்தில் வெளியிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடந்தது, இது மாதிரி சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவங்க ஓடி வந்து இப்படி ஒரு செய்தியை போட்ட உடனே நெதன்யாகு சொல்லிட்டாராம், தலைவரே நான் வந்து அவர் தான் லெபனான் மீதெல்லாம் ஒரே ஒரு சின்ன தாக்குதல் கூட இதுக்கப்புறம் எங்கள் அந்த பக்கம் குண்டூசியை கூட தூக்கி போட மாட்டோம், ஏன்னா அது கூட யார் கையிலையோ காலையிலையோ குத்துச்சுன்னா அது பாதிப்பு ஏற்படும், அதனால் நான் அது கூட பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று தலைவரே, ஹெஸ்புல்லா எங்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது, அதை மட்டும் பார்த்து கொண்டாராம். ஆனால் அவர் சொல்லிட்டாரா, ஐயோ ஃபக்கிங் கிரேசி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராம். அதாவது ஆக்சியோஸ் பத்திரிகை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்படி நடுங்கி போன ட்ரம்ப், அதிர்ந்தது நெதன்யாகு, சிரித்து கலகலவான ஈரான், அந்த ஆங்கிளில் சொல்ல வராங்க. எப்படின்னா, இப்போ ஈரான் மிரட்டில் நைட்டாக ஃபோன் பண்ணி இஸ்ரேலை மிரட்டி தாக்குதலை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னா, யாருக்கிட்ட அப்பர் ஹேண்ட் இருக்கு, யார் சொல்றது இந்த உலகம் கேட்கிறது? ஏதோ இதுக்கு முன்பு இதே அமெரிக்கா ஈரான் போயிட்டு சொல்றாங்க அமெரிக்கா கிட்ட, இந்த மாதிரி போர் நிறுத்தம் ஏற்பட்டு லெபனான் மீது தாக்கல் நடத்துறாங்க, நீங்க கேட்காம இருக்கீங்க, ஆனா போர் நிறுத்தத்தில் அதுவும் தான் இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு இதோ மார்க்கோ ரூபியோ அவர்கள், இதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லப்பா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேல் லெபனான் என்பது வேறு, இது வேறு, இதுக்கும் தொடர்பு இல்லை, தொடர்பு படுத்தாதீர்கள் அப்படின்லாம் சொன்னாங்களே. ஆனால் இன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஓடி வந்து இது மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து தனது பதிவில், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா பதிவில் பார்க்கல, ஆனால் நியூஸில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிப்பா இதுக்கப்புறம் அவங்க தாக்கல் நடத்த மாட்டாங்க, அவ்வளோதான், அமைதி ஒரே நாளில் திரும்பிடுச்சு, வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்று ஈரான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்னா லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது, இல்லை நாங்கள் வெளியேறன்னு சொல்லப்பட்ட கேள்விக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடர்றது, யார் எனக்கு சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நம்ம அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறதுனால அமைதியை வந்து திரும்ப போகிறதில்ல, இனிமேல் பேச்சை குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ தான் இந்த கான்செப்டுக்கு வராரு யார், ட்ரம்ப் அவர்கள் இப்போ தான் உண்மையான கான்செப்டுக்கு வராரு. நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்து பேசப்படுகிற விஷயம், ஒருத்தர் நடுநிலைன்னு போயிட்டு ஒருத்தர் பேசும்போது, பேசிட்டு இருக்கும் போதே நீங்கள் எக்ஸ்ட்ராத்தில் கண்ட மேனிக்கு பதிவு போடுறது, பணிந்தது ஈரான் முடிந்தது ஈரான்
அழிந்தது ஈரான், வெள்ளை கொடியை தூக்கியது ஈரான் அப்படின்லாம் என்னெல்லாம் உங்களால் போட முடியுமோ போட்டுட்டு எல்லாத்தையும் அங்கே கடுப்பாவாங்களா ஆக மாட்டாங்களா? பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்களும் சரி, இல்லை அந்த நாடும் சரி. இன்னைக்கு தான் ஓடி வந்து மனுஷன் அதை உணர்ந்துருக்கிறார். இந்த மாதிரி நம்ம நசன் நிறைய பேசக்கூடாது, அமைதியாக இருந்தாவே போதும், பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆளுக்கு கருத்துக்களை சொல்கிறத நிறுத்துங்க, நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பாஸ், இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லையே. காலம் போன காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இப்போ திருந்திருக்கீங்களா, இல்லை திருந்துற மாதிரி நடுக்கிறீங்களா, இல்லை மறுபடியும் என்ன விதமான எக்ஸ்ட்ரா பதிவு போகிறீங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவுமே எனக்கு வந்து என்ன பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு இரவு பதிவுக்குள்ளே தெரிஞ்சிடும். இஸ்ரேல் நிஜமாவே தாக்கல் நடத்தாமல் இருக்கிறதா இல்லை பின்வாங்கி இருக்கிறதா. ஆனால் நெதன்யாகு அவர்கள் வந்து தனது பதிவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஹெஸ்புல்லா மறுபடியும் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு முன்பு வந்தால் கூட ஒரு 3 ராக்கெட் அங்கிருந்து ஏவியதாகவும் அதை நாங்கள் வந்து தடுத்திருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, பெய்ரூட்டில் இராணுவத்தை அனுப்பலை, சதன் லெபனானை நாங்கள் பிடிக்கிறோம், ஆனால் பெய்ரூட்டில் இராணுவம் அனுப்பலைன்றாங்க. ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, முழுமையாக லெபனானை விட்டு வெளியேறணுன்றாங்க. அமெரிக்கா போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதிலே கான்ட்ராவர்சி இருக்குது. இருந்தாலும் ஆக்சஸ் போன்ற பத்திரிகைகள் மறுவைத்த நபர்கள் போய் அவங்க பேசும்போது எட்டி கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இதுதான் உலக மீடியாவும் சொல்லுது. அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு ஆங்கிள் அந்த நியூஸ் அப்படி கேட்டு அந்த ஒரு ஆங்கிளில் நகரலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாதி விடை கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நம்ம இங்கே இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேலுடைய விவகாரம் என்ன, ரஷ்யா உக்ரைன் விவகாரம். நேற்று உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, லுஹான்ஸ் மற்றும் கெர்சன் இந்த 2 பகுதியில் மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகள்லையும் அப்புறம் இன்னொரு குடியிருப்பு கட்டிடங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேற்று ஒரு 7 to 8 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இது பூ தாக்குதல் தான். இது அதாவது உக்ரைன் நடத்திய அந்த பூ தாக்குதலில் அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீதும் மாணவர் விடுதிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு. நேற்று இரவு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரஷ்யா தரப்புலேருந்து. புட்டின் வந்து கடுமையான மெசேஜெலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதற்கு நேற்று இரவு நடத்திய தாக்குதல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, தலைநகரை மிகப்பெரிய அளவுக்கு இவங்க டார்கெட் வைத்திருக்காங்க. கார்கிவ், ஜாப்ரோசிஷியா, டினிப்ரோ இது எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவங்க பயன்படுத்திய ஆயுதங்களை வந்து இஸ்காண்டர் M, அப்புறம் ஜிக்ரான் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் ட்ரோன் ஒட்டுமொத்தமாக 99 மிசைல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. 37 இஸ்காண்டர் MS-400 பயன்படுத்தியிருக்காங்க. 24 KH-101, 16 கேலிபர், 12 இஸ்காண்டர் KS அண்ட் 10 ஜிக்ரான் இதை பயன்படுத்தி பெரிய அளவுக்கான தாக்குதல். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் தலைநகர் கியூ, அதுக்கப்புறம் ஜாப்ரோசிஷியா ஒப்லாஸ்ட், அப்புறம் கார்கிவ் ஒப்லாஸ்ட். இதுதான் வந்து அதிகமான பாதிப்புகள் உள்ளாகிறது. நிறைய வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிகிறது, நிறைய பதிவுகள். அதில் ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாருன்னா, அங்கே ஜக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு சீனானுடைய ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக் ஷோரூம் ஒன்று. அந்த எலக்ட்ரிக் ஷோரூமை அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இலை சீனா பாருங்கள், உங்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கட்டாங்க. ஏற்கனவே தலைநகரை கடுமையாக அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுடைய அம்பாசிடர்கிட்ட சொல்லி நீங்கள் வெளியேறிடுங்க, மோசமான விளைவுகள் வரும்னு சொன்னாங்க. அதற்கு அமெரிக்கா வந்து கொஞ்சம் வெளியேற்ற வழியை பார்த்தாங்க. இருந்தாலும் ஐரோப்பா என்ன சொன்னாங்கன்னா, யார் வெளியேறினாலும் எங்கள் ஆளுங்க அங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் அடித்து பிரித்து மேஞ்சா கூட எங்கள் ஆளுங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐரோப்பா ஏற்கனவே வீரவசனம் விட்டுருந்தாங்க. பட் தொடர்ந்து கியூ மீது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல். இது வரைக்கும் 6 பேர் இருந்ததாகவும் 51 பேர் வந்து படுகாயம் அடைந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பகுதி. பதிலுக்கு இவங்க அடுத்த 1 hourலேயே வந்து ரஷ்யாவில் இருக்கிற பெல்க்ரோத் அப்படின்ற ஒரு ரீஜியனில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்க முடிகிறது. நேற்று இரவு முழுவதும் தலைநகர் கியூ மற்ற பகுதியில் விடிய மக்கள் வந்து பங்கரில் தான் இருந்தாங்க. யாரும் உக்ரைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பங்கரில் தான் இருந்தாங்கன்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ மோதல் என்பது உக்கிரமடைந்திருக்கிறது. இந்த மோதல் குறையணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை கொடுத்து பர்மிஷனும் கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் இந்த தாக்குதல் குறையும் என்று அந்த தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. எல்லாம் நாங்கள் மோதுறது இப்போ நேட்டோ கிட்ட தான் மோதிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ உக்ரைன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து நேட்டோனுடைய ஆயுதங்கள் தான், அதனால் நாங்கள் அவங்க கிட்ட தான் மோதிட்டு இருக்கிறோன்றாங்க. இந்த ரொமானியாவில் ஒரு ட்ரோன் வந்து விழுந்ததுக்கு ஆஹா ஓஹோன்னு வீரவாசனை விட்டாங்கல்ல,
அதோட சரி. என்ன ஆளுங்க ஏப்பா ஏதாவது கூட்டத்தை கூட்டுங்கப்பா, ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்க பண்ணல. ஏன்னா அந்த கூட்டத்தை கூட்டினாங்கன்னா அங்கே அமெரிக்கா கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா வண்டையாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நேட்டோ நாடுகளை. இல்லையே பிக்காளி பசங்களை உங்களை நம்பி தான் அங்கே ஈரானில் போய் நான் தனியாக மாட்டிகிட்டு இருக்கிறேன், வாங்கலான்னா திரும்பி பார்த்தா ஒருத்தரை கூட காணோம். இங்கே ஓடி வந்து நீங்கள் இங்கே ஒரு ட்ரோன் வந்ததுக்கு பெருசாக வீரவாசனம் பேசுகிறீங்க. உங்கள் நட்பு நாடா நான் அங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறேன், அடியன்னு அடிக்கிறாங்க, திரும்பி பார்த்தா ஒருத்தனீங்க வந்து பேசுகிறீங்களா பேச்சுன்னு அதை பற்றி தான் கேட்பாங்கன்றதுனால இப்போதைக்கு நேட்டோ நாடுகள் கூட்டமே கூட்டல. இந்த மும்மூர்த்திகளாவது கொஞ்சம் கூட்டி வீரவாசனம் பேசுவாங்கன்னு பார்த்தா மும்மூர்த்திகளாக ஆளுங்க ஒன்று அட்ரஸே காணும், கொஞ்சம் நாள் அமைதியாகிறாங்க. நேற்று தான் திடீர்னு பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் ஏதோ ட்ரம்ப்பு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா, தலைவரே கவலைப்படாதீங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி மீட்கிறதுக்கு நான் ஏதாவது அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாராம். ஏன்னா மேக்கன் அவர்கள் உணர்ந்துட்டார், இதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து அடிக்க போக மாட்டார் போல், அமைதியாக போயிடுவார், அதனால நம்மளும் ஒரு பிட்டை போட்டு வச்சிருவோம் இப்பயே, அப்புறம் நம்மளோட வீரத்தால் அங்கே பெரிய அளவுக்கு சாதிச்சுன்ற மாதிரி சொல்லுவார். 2-3 நாளாக கொஞ்சம் மேக்கரன் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா அந்த பிஎஸ்ஜி டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பாரிஸில் நடந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அது பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அதை இன்சிடென்ட் மாற்றணுன்னா இந்த மாதிரி உலக விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அப்படியே எங்கப்பா தலைவர் உலகத்துக்காக எவ்வளோ பாடுபடுறாரு, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ளே தோணும் இல்லையா. உலகத்தையே ஒரு லெவலுக்கு கொண்டு வர அவருக்கு இதெல்லாம் ஏமாத்தணும், அதனால தலைவர் கொண்டு வந்தார்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்காதற்கான இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இஸ்ரேல் என்னன்னா நிறைய மேஜர் வெப்பன் ஷோலாம் வந்து நடத்துகிறாங்க இஸ்ரேலில். ஏன்னா அவங்க நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது, அதனால் மேஜர் வெப்பன் ஷோ நடத்துகிறாங்க, தேவைப்படுற நாடுகள் கலந்துக்கலான்ற மாதிரி. அதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து கலந்துக்க கூடாதுன்ட்டாங்க. ஃப்ரான்ஸ் நீங்கள் வெளியேறிடுங்க, ஏன்னா ஏற்கனவே ஃப்ரான்ஸில் இதே மாதிரி வெப்பன் ஷோ நடக்கும்போது இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் கலந்துக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டு ஃப்ரான்ஸு. அதன் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். அது இல்லாமல் லெபனானும் ஃப்ரான்ஸும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ அதனால் அவங்க லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொஞ்சம் ஃப்ரான்ஸ் பிடிக்கல. அதன் அடிப்படையில் இரண்டு நாடுகளில் கொஞ்சம் அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து கொஞ்சம் கேப் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஜேர்னலிஸ்ட் உள்ள நுழையிறது தடை விதிச்சிட்டாங்க. இதற்கு முன்பெல்லாம் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு பேட்டி எடுக்கிறது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் உள்ளே கொண்டு நுழைஞ்சிடாதீங்கப்பா, எல்லாம் வெளியேறிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியில் ஆப்ரேஷன் செக்மேட், யாருங்க, அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நிகழ்த்தினாங்க. இந்த ஆப்ரேஷன் செக்மேட் வந்து ஒரு இந்தியர் ஒருத்தர் ஒரு 2 பேர் வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரக்கு ஒன்று நேராக படு பயங்கரமாக மோதி 7-8 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருந்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்தியர்கள் நிறைய பேர் வந்து முறையாக ப்ராப்பராக பர்மிஷன் இல்லாமல், இந்தியர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து அகதிகளாக உள்ளே வந்தவங்களுக்கு பர்மிஷன் கூட இல்லாமல் நிறைய ட்ரக்கு ஓட்டுறாங்கன்ற பேரில் ஆப்ரேஷன் செக்மேட் அப்படின்ற மாதிரி தூக்குனாங்க. மொத்தம் 52 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக டாக்குமெண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு. அதில் பாருங்கள், 52 பேர்த்தில் 30 பேர் இந்தியர்கள், மீதி 12 தான் மற்ற ஆள், 22 தான் மற்ற ஆளுங்க. அப்போ 30 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் எங்களோட ஆப்ரேஷன் வந்து தொடருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கனரக வாகனங்களை போதிய ப்ராப்பராக இவங்க டாக்குமெண்ட்டில் ஃபேக்காக ரெடி பண்ணி அவங்க ஓட்டியிருக்காங்க. இவங்களால தான் விபத்துகள் ஏற்படுதுன்ற அடிப்படையில் இந்த ஆப்ரேஷன் செக்மேட்டை வந்து பெரிய அளவுக்கு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய அதிகாரிகள். தொடர்ந்து ஐசி இந்த குடியுரிமை கரெக்டாக இல்லாத நபர்களை வெளியேற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு வெடிக்க தான் செஞ்சுது. அதே மாதிரி இஸ்ரேல்லையும் ஒரு போராட்டம் நேற்று கடுமையாக இருந்தது. அதாவது இஸ்ரேலில் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து போர் புரிய போகிறதில்ல. அதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி கட்டாயமாக நீங்கள் வந்து இராணுவத்தில் இணையணுன்றதுக்காக ஒரு பையனை தூக்கிட்டாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கம்யூனிட்டி ஓடி வந்து பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனை விடுதலை பண்ணாமல் இன்னும் அந்த பிரச்சனை ஒன்றும் ஓயாமே இருக்குது. ஏன்னா இதுதான் அங்கே கட்சிக்குள்ளே பிளவு ஏற்பட்டது. அதாவது அவங்க ஜியோனிஸ்டுக்குள்ளாரே என்னென்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து போர் புரிய வரமாட்டாங்க அவங்க, ஆனால் ஐயா அவங்க மட்டும் என்ன பெரிய ஆளுங்களா, அவங்களும் தானே வரணுன்ற பிரச்சனை கான்ட்ராவர்சி போயிட்டே இருக்குது இஸ்ரேலுக்குள்ளார. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.